ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமதி சம்பூர்ண சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை கடையல். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு அரை கப்பு துவரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் போடுங்க. குக்கரில் போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. ஒரு கட்டு கீரையை அலசி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி இதுக்கு மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது மூணுத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கோஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், பருப்பு வேக வைக்கிற சமயத்தில் ஒரு 6 பச்சை மிளகாவையும் கூட சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 10 சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு, அதை நல்லா இஞ்சி இடிக்கிற கல்ல நல்லா இடித்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிளகு சீரகத்தை இடித்து வச்ச வெங்காயம் பூண்டோட சேர்த்துக்கோங்க. 2 விசில் விட்ட பிறகு இப்போ துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும். இப்போ இந்த பருப்பை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓவராகவும் குக் ஆகக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அதே குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு அதில் போட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வேணும். நம்ம இடித்து வச்ச வெங்காயம், பூண்டு, மிளகு சீரகம் ப்ளஸ் சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்ச பாலக், இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அந்த வேக வச்ச பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்து ஒரே ஒரு விசில் விடணும், அவ்வளோதான். ஒரு விசில் இட்ட பிறகு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அதனால தான் நான் குக்கரில் இது ஈஸியாக செய்கிறது எப்படின்றத உங்களை காமிக்கிறேன். இப்போ ஒரு விசில் விட்ட பிறகு இந்த மாதிரி கீரை நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த கடையிற சட்டியில் போட்டு அந்த கீரையை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து கடைய போகிறோம். அந்த தண்ணி அதிலே இருக்கும், அதை மட்டும் எடுத்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அதை திருப்பி நம்ம சேர்த்துப்போம். அதை மட்டும் போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அந்த கடையிற பதம் எப்படின்னா நல்லா அந்த இலையெல்லாம் நல்லா மசிஞ்சு நைஸாகிடும், ஃபைனாகிடும். அது வரைக்கும் நீங்கள் கடைங்க. இது கடைஞ்ச பிறகு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பை, எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து சும்மா 2 தடவை கடைஞ்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா மசிஞ்சிடுச்சு, எடுத்து வெந்துருச்சு. இது கூட கடைஞ்சிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கடைஞ்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் வடகம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே பாலக்கீரையில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறதுல எடுத்து கொட்டி இன்னும் ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை கடைஞ்சிங்கனாக்கா பாலக்கீரை ரெடி ஆகிடும். இதை ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.